வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 23:37. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக எத்தனை நேரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. போதும். அது போல சங்கீதம் 91:4. சங்கீதம் 91:4. அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் தீர்ந்த வண்ணமாக தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த 2 வசனங்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் என்னோடு எங்களோடு கூட கர்த்தர் பேசும், தடைகளை நீக்கி போடும், தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் முதல்ல வாசித்த மத்தேயு அது 23 அந்த வசனத்திலே வாசித்த அந்த வார்த்தையிலே கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமாக அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை உன்னையும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன் என்று ஆண்டவர் தன் மனதை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உன்னை எத்தனையோ முறை நான் என் பக்கமா உன்னை கூட்டி சேர்க்க நான் மனமா இருந்தேன், ஆனா உனக்கோ மனம் இல்லாமல் போயிட்டு. இங்க கவனிங்க, இந்த மனம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிற தகப்பனோடு ஒன்றித்து இருக்காது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நிறைய உங்க வீட்டுல உங்க எல்லாரோடும் உங்க மனம் ஒன்றித்து இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நான் அந்த உங்களுக்கு ஒரு லூக்கா வாசிக்காண்டா, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கவனிங்க, இளைய குமாரன் இருக்கா, மூத்த குமாரன் இருக்கான். இளைய குமாரன் கெட்டு போயிட்டான். திரும்ப அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு மனம் திரும்பி அப்பாட்ட வாரான். அதனால அப்பா அவனை சந்தோஷப்பட்டு, சரி மரித்தவன் திரும்ப உயிர்ப்பித்துட்டான் அப்படின்னு அவனுக்கு விருந்து கொண்டாடுறாங்க. அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்காங்க, நல்ல ஆகாரங்களை கொடுக்குறாங்க, காரியம் செய்யறாங்க. ஆனா இந்த மூத்தவன் ஒரு பக்கம் போல அப்பா வீடு, அப்பா கூட அப்பாவுடைய வயல்ல வேலை செய்வான். இப்ப அவன் வயலுக்கு போயிருக்கான். அவனு மோசமெல்லாம் இல்லை, நல்லவன். வயலுக்கு போயிருக்கான். வயலுக்கு போயிட்டு வரா, சத்தம் வீட்டுல கேக்கு. ஜான் கவனி, சத்தம் கேக்கு. சேகர் போய் தள்ளி உட்காரு, அவன் மூத்த பார்க்கணும். கவனி கவனி கவனி. என்ன ஆச்சுன்னா, வேலைக்கு போயிட்டு வரான், கடுமையான வேலை செஞ்சுட்டு வரான், நல்ல வேலை. ஆனா இவன் கெட்டு போய் வந்திருக்கான். ஆனா இவனுக்கு விருந்து கொண்டாடப்படுது. அப்ப அவன் வாரான், வந்தவொன்னு ஒரு கேள்வி கேட்கான். அப்பான்னு சொல்லல, தகப்பேன்னு சொல்லல, உம்மோடு கூட இவ்வளவு காலம் இருந்திருக்கேன். அவன் பேச்சு பார்த்தா கவனிச்சு பார்க்கலாம். உறவும் ஒட்டு எல்லாம் பேசுறான். உம்மோடு இருந்திருக்கேன், உம்ம வயல்ல வேலை செய்யறேன். ஆனா நானும் என்னோட நண்பர்களும் மகிழ்ச்சியா இருக்க, ஒரு நாள் கொளுத்த கண்டு அடிச்சல அடிக்கலன்னு சொல்லு. அவர் சொல்றாரு, தகப்பன் சொல்றாரு, எனக்கு உரியதெல்லாம் உனக்கு, நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிடுதார். ஆனா வர மனம் இல்லை. கவனிங்க, ஜபம், துதி, ஆராதனை, அந்நிய பாச, வேதவசனம் வாசித்தல் அப்படின்னு சொல்லுகிற அநேகருக்கு உள்ளான உறவுல தேவனோடு கூட என்ன இல்லை, மனம் இல்லை. சும்மா சர்ச்சைக்கு போயிட்டு வந்தவொடனே அந்த விசுவாசி இல்லை. நடமாடு ஆளா போறாங்க, நடமாடு ஆளா வராங்க. இதான் நடக்கு. ஒரு ஆராய்ச்சி முடிச்சு 2 நாள் வந்திருக்கோங்க. அங்க என்ன நடந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும், என்ன பேசப்பட்டுச்சு, அது எப்படி இருந்து அப்படின்னு தெரியும். இங்க சொல்றாரு ஆண்டவர்,
உன்னை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க நான் மனதா இருக்கேன், வா அவனு கூப்பிட்டார், வரல. அதே போல மூத்த குமாரன் வான்னு கூப்பிடுறாரு, வருந்தி கூப்பிடுறாரு, வந்தானா? வரல. பொதுவா சொல்லுவாங்க, அரை பிடிச்சவன் காடி பண்ணல உட்காந்துருவான் அப்படின்பாங்க. புரியுதா? முதல்ல கொடுக்கும் வாங்கி நிற்க மாட்டான், வேற உரல்ல போய் எடுத்துக்கணும். ஆமா, இருக்கலாம், தொடர்ச்சி எடுக்க வேண்டிய இருக்கும். இதெல்லாம் இதை நடைமுறை. கவனிச்சியா? இப்ப நான் சொல்ல போற செய்தி தன்மை என்னன்னா, இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, என்னுடைய சிறகுக்குள்ள உன்னை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன். சிறகு வேற, செட்டை வேற. நிறைய பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள், ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, செட்டையும் சிறகை ஒண்ணுபடுத்துறாங்க. அதனாலதான் இப்போ நான் 91ஆம் சங்கீதம் 4ஆம் சந்தை இப்போ வாசிங்க, அங்க அழகா இருக்கு அந்த வார்த்தை. வாசிங்க, சங்கீதம் 91:4. திருவாசிமா, சிறகுகளால் உன்னை மூடுவார். கவனிங்க, சிறகுகளால் உன்னை மூடுவார். அடுத்தது, செட்டைகள் கீழே உனக்கு அடைக்கலம் புகுவாய். சரி, இப்ப கவனிங்க, இதை இப்போ ரெண்டா பேசணும். ஆனா நான் பேசுகிற விதத்தை நீங்க புரிஞ்சு கொண்டா போதும். நான் முதல்ல அதாவது செட்டைய பேசுறேன், அப்புறம் சிறக சொல்றேன். இந்த செட்டை எதற்கு அப்படின்னா, இந்த வார்த்தை புரிஞ்சுக்காங்க. இந்த செட்டை எதுக்குன்னா, கழுகு தன் குஞ்சை தன் செட்டைகள் மேல் வைத்து உயர கொண்டு போகும். எதுக்குன்னா, நல்ல தின்னு கொழுத்து கூட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும். எது? குஞ்சு. காலமெல்லாம் அம்மா கொண்டு தருவா, அப்பா கொண்டு தருவா, தின்னுட்டு இருக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அம்மா டீச்சர், அப்பா வேலை பார்க்காரு, காலமெல்லாம் இருந்து என்ன செய்யலாம், எதாவது சேர்த்து வச்சிருப்போம், தின்னு இருக்கலாம்ங்க. அப்படி இல்லை. அதனால என்ன செய்யறாருன்னா, நல்ல உங்க கொடுக்க, அப்புறம் அந்த செட்டைக்கு மேல வச்சு உயர கொண்டு போவார். எதுக்குன்னா, தாய போல தகன போல அசைவாடுவதற்கு, பறக்குவதற்கு. அப்ப செட்டை எதுக்குன்னா, பழக்குவிப்பதற்கு, பழக்கப்படுத்துவதற்கு. அல்லேலூயா, கர்த்தர் சோதரம். அதுதான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் கிறிஸ்தவர் கல்யாணம் முடிக்க வரலையும் சைக்கிள் ஓட்ட தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி ஓட்டலாமோ எனக்கு புரியல. இஸ்ரேல் பாண்டியனுக்கு அப்படிதான், அவர் நடைமுறை தான் சொல்றேன், எப்படிதான் சைக்கிள் ஓட்ட படிச்சாருன்னு தெரியாது. ஆனா எவ்வளவோ சொன்னேன், பழகுங்கடா, காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன், பழகல. அதே தான் நான் என் பிள்ளைடு சொல்றேன், என்னை போல பிரசங்கம் பண்ண பழகுங்க, என்னை போல வசனம் சொல்ல பழகுங்க, என்னை போல பாட்டு பாட பழகுங்க, ஆரம் நடத்த பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பழக்கணும், வழி இல்லை. அது அழகா மேல கொண்டு பழக்கணும். ஆனா அது உடனே மேல கொண்டு போய் தட்டி விட்டுனா குஞ்சு தலைகீழ வரும். அது கைய சிறகு அடிச்சு டபான்னு அடிக்கும். ஆனா கீழே விழ தாய் பார்க்காது, டக்குன்னு வந்து திரும்ப அதே செட்டைகளை ஏற்றி மேல கொண்டு போயிடும். கீழே விடவே விடாது. அப்புறம் வேணும் தெரியும், தாய்க்கு தெரியும், தகவல் தெரியும், இனி இது கீழே விழாது அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா விட்டுரும். தலாடி அடிச்சு காரியம் செய்வாங்க. அல்லேலூயா, இதான் நடைமுறை. நான் எங்க கிணத்துல மேக்க நின்னேன். அப்போ ஒரு பையன், நான் என் நல்ல கால் உள்ள நினைச்சிட்டு கிணத்துல தண்ணி ஃபுல்லா கிடக்கு, பழிச்சுன்னு ஒழுதுட்டான். ஐயோ, என் நீச்சல் தெரியாது, ஒண்ணு தெரியாது, யாரும் கிடையாது, தள்ளி விட்டு ஓடிட்டான். அது சின்ன பையன். அப்புறம் தக்கா உட்காந்து அடிச்சு கையை தட்டி வச்சு, அது கொஞ்சம் சைட்ல திண்டு உண்டு, தண்ணி மேல கிடந்தால தப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பழகினேன். அதுக்கப்புறம் பெரிய குளத்துல கிழக்கிருந்து மேற்க போயிருவேன், வடக்கிருந்து தெற்க போயிருவேன். இதே கால் தான், இதே கைதான், பழகிட்டேன், பயமே இல்லை.
அழகுக்கு முன்னால நெஞ்சு டமா டிமா அப்படின்னு அடிச்சு ரத்தமே வந்திருக்கும். அந்த மாதிரி உண்டாச்சு. இப்ப நான் தயவுசெய்து கவனிங்க. நீங்க வளர்க்கிற பிள்ளைகளை, இந்த 3 பிள்ளையுமே இன்னைக்கு வசனம் சரியா சொல்லல. உங்க லட்சணம் அதுல நல்ல தெரியுது. நீங்க என்ன திங்க கொடுக்கங்கிறது தெளிவா தெரிஞ்சிட்டு. அவனுக்கு நாங்க நேற்று 5 வசனம் சொல்லி கொடுத்துமே அவனுக்கு சொல்ல தெரியல, முடிச்சுட்டான். உங்களுடைய ஆவிக்குரிய அந்தரங்க வாழ்க்கை இந்த பிள்ளைகள்ட்ட இருக்கு. நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த பிள்ளைகளை முழங்கால விட்டு அடிச்சு பிச்சிடணும். ஆமா, இப்படியெல்லாம் வளர்க்கக்கூடாது. காதலும் கோதலும் வளர்க்கக்கூடாது. ஒழுங்கா வளர்த்தரணும் கர்த்தருடைய காரியத்துல. மற்ற காரியங்கள்ல நீங்க படிக்க வைக்காம சரி, படிக்க வைக்காம சரி, பிரச்சனை இல்லை. ஆனா வளர்க்கணும். கவனிச்சுக்காங்க. அவ அந்த செட்டை எதுக்கு அப்படின்னா உயர பறக்க வைக்கிறது, பழக்குவதற்கு தான் அந்த செட்டை. சொல்லலேலூயா. அடுத்து செட்டை எதுக்குன்னா சுமப்பதற்கு. 2வது பாயிண்ட், செட்டை எதுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, உங்களை எகிப்திலிருந்து இந்த கானான் வரும் வரையிலும் நான் கழுகின் செட்டையில சுமந்து வந்தது போல சுமந்து கொண்டு வந்தேன். 40 வருஷம் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ செட்டை இருக்கு சுமப்பது. 3வது பாயிண்ட், இந்த செட்டையின் கீழ் வந்த உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அப்ப செட்டை இருக்கு சுகமாக்குவதற்கு. நல்ல கவனிச்சாங்க. சுகமாக்குவதற்கு, சுகமாக்குவதற்கு. சரி, நல்ல கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கவனி. இப்ப இந்த செட்டைக்கு உள்ள இருக்கிற சில பிரிவை கொஞ்சம் விஸ்தாரமாக்க போறேன். இந்த செட்டை என்பது இங்க கவனிச்சா புரியும். இந்த செட்டை என்பது ஒரு எல்லை கோட்டுக்குள்ள இருக்கு. செட்டை 1.5 மைல் தூரம் இருக்காது. செட்டை 3 அடி இருக்கும், 4 அடி இருக்கும், அல்ல 2 அடி தான் இருக்கும். அப்ப இந்த செட்டை எல்லை கோட்டுகளை வச்சு, எல்லை கோட்டு செட்டை, கழுகின் செட்டை எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்குமா? எல்லை கோடு. அப்போ இந்த செட்டையினுடைய 4வது பகுதி எல்லை கோடு இருக்கு. எல்லையை தாண்டி போனா ஆண்டவர் பொறுப்பு இல்ல. நல்லா கவனிச்சுக்காங்க. எல்லை ஆவிக்குரிய அனுபவத்தில் நிறைய பேர் எல்லை தாண்டுறாங்க. இந்த செட்டையை விட்டு எல்லை தாண்டுறாங்க. அவர் உன்னதமான மறைவில் இருக்கிறவர் உன்னதமான மறைவுன்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள வரணும். நான் சொல்றேன், கத்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருக்கிறான். அப்போ அந்த நாமம் என்கிற அதுக்குள்ள ஓடணும். சரி, விளக்கம் சொல்லித்தாரு. அதாவது யோவானும் பேதுரும் ஒரு ஜெப வேலையாகிய அந்த நேரத்தில் தேவாலயத்துக்கு போனாங்க. அதுதான் எல்லை. ஜெப நடக்கு அந்த நேரத்துல வீட்டுல, வீதியில, தெருவுல, அப்படின்னா எல்லையை தாண்டி நிற்கும். பலருக்கு நம்ம இந்துல இருந்து கிறிஸ்தவத்துல வந்ததுனால இதெல்லாம் ஒரு பெருசா நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா நம்ம சொல்லி தருகிற காரியத்துக்குள்ள கண்டிப்பா வரணும். அப்ப எல்லை, அதாவது எப்படின்னா நல்லா கவனிச்சாங்க. செட்டை என்பது ஒரு எல்லைக்குள்ளது. சரி, நான் எல்லையில 2, 3, 4 காரியங்களை வேகமா சொல்லித்தர விரும்புகிறேன், புரிஞ்சுக்கும்படி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது ஒண்ணு என்னன்னா அன்பின் எல்லை. என்ன எல்லை? சத்தமா சொல்லுங்க. அன்பின் எல்லை. யோவான் 3:16 வாசிங்க சீக்கிரம். 3:16. யோவான் 3:16. எவனோ இவ்வளவாய் உலகத்தில், சார் இந்த பாருங்க, இங்க கவனி. இந்த உலகம் என்ன உலகம்? மனோகவனி, இந்த உலகம் என்ன உலகம்? அடப்பாவியா, சோத்திரம் இதாவது. அது வேற உலகம். வசனத்துல 3 விதமான உலகம் இருக்கு. அது 6 சொல்லுவாங்க. 3 விதமான உலகம் இருக்கு. ஒண்ணு இந்த பாருங்க, திருவாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அண்டர்லைன் விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்படின்னா என்ன அர்த்தம்?
உலகமா? இது கிறிஸ்தவ உலகம், சபையாகிய உலகம். விசுவாசிக்கிறவர் எவனோ, நல்லா கவனிச்சாங்க, புரிஞ்சுக்காங்க. அந்த உலகம் என்பது நீங்க சொன்னீங்களா இல்ல, மாய உலகம், அது வேற. விளங்குதா? அது அவர் ரட்சிக்கப்படாது இருக்கிறவர், இயேசு விசுவாசிக்காமல் இருக்கிறவர், மனம் போல் போகிறவர், தான் இஷ்டப்படி நடக்கிறவர், அது மாய உலகம். இந்த உலகம் குட், விசுவாசிக்கிற உலகம். ஆண்டவரை விசுவாசிக்கிற, ரட்சிக்கராக, மீட்பராக, ஆண்டவராக விசுவாசிக்கிற, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட உலகம். இப்ப வாசிங்க. எவன் கெட்டு போகாமல், விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல். எந்த உலகம்? ஆவிக்குரிய உலகம். குட். ஆனா நம்ம பாசஸ் மாறு, நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் என்ன சொன்னாங்க? நான் வசனத்தை திருக்கல, உடனே பாஸ்டர் இவரு திசையோட பிரசிங்க அவர் சொன்ன சொல்லிட்டு வரான்னு சொல்லி. ஆனா எனக்கு அதுல ஒரு வெளிச்சம் இருக்கு. அவர் இதை சொல்லல, ஆனா ஆவிக்குரிய உலகம் சொன்னாரு. ஆனா எதை சொல்லல? விசுவாசிகள் சொல்லல. ஆனா எனக்கு ஆண்டவர் கண்ணை திறந்தார். அப்பதான் நான் அறிந்தேன், ஆமா இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே இவ்விதமா அன்பு கூர்ந்தார். தயவு செய்து உலகத்துல சாசு பிடிச்சவனுக்கும், சாமி ஆடுறவனுக்கும், பொல்லாதவனுக்கும் ஏசுக்கு அன்பு கூறல. ஆனா இந்த விசுவாசித்து வந்தா அன்பு கூறுவார். புரிஞ்சுக்காங்க? சரிதானா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இது வந்து அன்பின் எல்லை. என்ன எல்லை? அன்பின் எல்லை. அப்புறம் கேட்பீங்க, உடன்படிக்கையின் எல்லை இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? உடன்படிக்கையின் எல்லை இருக்கு. அந்த உடன்படிக்கை என்பது, கவனிங்க, வசனத்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டவன், ஞானசானம் பெற்றவன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையின் எல்லை வச்சிருக்கிறார். சரி, இந்த உடன்படிக்கை எல்லையில ஒரு 4 பங்காளியம். இந்த உடன்படிக்கையின் எல்லையில முதல்ல அன்பின் எல்லை சொன்னேன். இப்ப ரட்சிப்பு, ஞானசானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த உடன்படிக்கை எல்லைக்குள்ள 4 பிரிவு இருக்கு. அது முதல் பிரிவுல வருவது. நல்லா புரிஞ்சுக்காங்க. முதல் பிரிவு என்னன்னா, கவனிங்க, போர்வை ஆகிய எல்லை. என்ன எல்லை? சத்தமா சொல்லுங்க. சரி, போர்வை எப்ப எடுப்பீங்க? நீங்க ஒரு குளிர்ந்து எடுப்பாங்களாம், நைட்டு எடுப்போம். அதை சொல்லுங்க. இரவு. குட். தப்பாவே நம்ம பேசி பழகி வந்துட்டோம். விளக்குதா? யாரு பகல்ல போய் போர்வை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா? 4 பேர் வீட்டுக்கு வருவான். இப்ப என்ன சொல்லுவான்? இல்ல போத்தின்னு உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லுவான். இரவு எடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுங்க இரவு தனியா ஒரு படுக்க போறான். அதுல என்ன அர்த்தம்னா, போர்வைக்குள்ள இருக்கிற நாமும் நம்முடைய தேவனுடைய உறவை வெளிப்படுத்துறதா அந்த எல்லை. அங்க வேற யாரும் வரமாட்டாங்க. அந்த போர்வைக்குள்ள தேவனும் நாமும். சரி, இதுக்கு உதாரணம் சொல்லித்தாரேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமா வாசிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரூத் 3:9. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ சோதரவாளி. இப்ப அந்த போர்வைக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? கரெக்ட். போவாசும் ரூத்தும். போவாஸ் கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம், முன் அடையாளம். கலக்குதா? கலங்களா? இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. கவனிங்க, உங்களுடைய இரவுல வீணா கழிக்காதங்க. வீணா கழிக்காதங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு எல்லையை தந்திருக்கிறார், உறவின் எல்லை. அது போர்வை. போர்வை தேவன். கவனிங்க, இந்த கவனிங்க, நேசம் என்னும் சமகாலத்தை கீழே விரிப்பார். ஆனா போர்வையை நாம் மேல் விரிப்பார். இதுதான் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ பலன், தேவனுடைய மகிமையான அனுபவங்கள். இதை நம்ம செய்கிற ஆண்டவர் விரிக்கிறார். இந்த எல்லைக்குள்ள நாம் தான் போகணும். அவர் வரமாட்டார். போர்வை இருக்கு,
நாம் தான் போகணும். ஆனா எங்க போகணும் அப்படின்னா களத்து மேட்டுக்கு போகணும். எங்க போகணும்? எதாவது சொல்லுங்க. களத்து மேட்டுனா அர்த்தம் என்ன? அறுவடை காலம். குட். இந்த கடைசி காலம் அறுவடை காலம். நல்ல கவனிச்சுக்காங்க. அடிக்கடி இந்த போர்வைக்குள்ளே நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறவர்கள் மட்டுமே பகலில் அவர்கள் ஜெயமாக நடக்க முடியும் என்பதை நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க. இந்த 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 போர்வையின் பகுதியில நிறைய இருக்கு. நான் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா 1-2 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இதுல என்னன்னா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற கண்ணீரை இந்த இடத்துல மாற்றுகிறார். இழப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். எதை நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்காதோ அதை கிடைக்க செய்கிறார். எங்க? போர்வைக்குள்ள. இது நமக்கும் தேவனுக்குள்ள பெஸ்ட் உறவை குறிக்கிறது, உறவாடுதலை குறிக்கிறது. சரி, இப்ப நான் கேட்க, போர்வைய அந்த போவாஸ் விரிக்கும் போது ரூத் எங்க இருந்தா? போருக்குள்ள இருந்தாங்க. போருக்குள்ள இருக்கா? பாவமே. வசனமே குட். கால் மாட்டல அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல பாதப்படி அப்படி சொல்லுங்க. பாதப்படி. நல்ல கவனிச்சுக்காங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த பாதப்படியில தான் இந்த வாழ்க்கை இருக்கு. இங்க ஒருத்தன் இந்த பாதப்படியை சரியா பிடிச்சு வாழ்ந்துட்டாங்கன்னா கர்த்தர் எல்லா சுதந்திர வீதமும் அவளுக்கு தான். அல்லேலூயா. ஆனா கெட்டிக்காரி தவறு செய்யணுமான அவர் தான் செய்யணும். யார் செய்யணும்? ரூத். அவன் வாலிபன், தவறு செய்யாதவன். இவ தவறு செய்தாள். இவளுக்கு பழக்கம் இருக்கு. ஆனா அத்தனை அடக்கிக்கிட்டு உட்கார்ந்த பாருங்க, அதான் பரலோகம் பாதிச்சு. சொல்லுவா. அப்ப களத்து மேடு என்பது மாம்சத்தை தேவ பிரசனத்தினாலே அடக்கிக் கொள்கிறது. அல்லேலூயா. அதான் முக்கியமானது. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் சொல்லிட்டேன். நீ விலகி கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்க. வீணா விட்டுறாங்க. அல்லேலூயா. நான் அடுத்த ஒரு பேர் சொல்ல விரும்புகிறேன். ஆகாய் 2:11. ஆகாய் 2:11. ஆகாய் 2:11. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். அடப்பாவுமே. இப்ப என்னன்னா கவனிங்க, தப்பு தேவன். ஆகாய் 2:11. இல்ல திரும்பாசமா இப்ப என்னன்னா அடுத்தது என்னன்னா வஸ்திரத்தின் தொங்கல். நீங்க வாசித்த வசனம் நீ வேற ஒரு பகுதி தெரிஞ்சிருப்பிட்டு, ஆனா பரவாயில்லைங்க. வஸ்திரத்தின் தொங்கல். இப்ப என்னன்னா கவனிங்க, இது ஒரு எல்லை தான். கவனிங்க, எவ்வளவு சோர்வா இருந்தாலும் சர்ச்சைக்கு வந்துருங்க. இந்த வஸ்திரத்தின் தொங்கல் வேற எங்கேயும் தொங்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எங்க தொங்கும்னா தேவாலயத்துல தான் கர்த்தர் தொங்க விடுகிறார். இந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்பது ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் சுகம் தருகிற இடம். அப்போ தேவன் ஆராதனைக்கு வந்து கர்த்தரை துதிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த வஸ்திரத்தின் தொங்கலை ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் சுகம் வச்சிருக்கிறார், விடுதலை வச்சிருக்கிறார், ஆண்டவர் சமாதானத்தை வச்சிருக்கிறார், இந்த நேர்மை வச்சிருக்கிறார். சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த வஸ்திரத்தின் தொங்கலை ஒருவன் கொஞ்சம் போல அறுத்தான். தாவீது யார்கிட்ட? சவுல் வஸ்திரத்தை. ஆனா மனசு செஞ்சு டபடபான்னு அடிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
வஸ்திரத்தின் தொங்கலை ஒருவன் தொடும்போது, அறுக்கும் போது, அவனுடைய மனசாட்சி சொல்லுது, செய்யாத, தப்பு பண்ணாத, காரியத்தை வேற மாதிரி திருப்பாத, அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, அவன்கிட்ட கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை அவன் இப்பொழுது வேற நிலையில காணப்பட்டாலும் ஒரு நாள் நான் தான் அவன் அபிஷேகம் பண்ணினேன் அப்படிங்கிற தெளிவை கொடுக்கிறது தான் வஸ்திரத்தின் தொங்கல். தொங்கல். அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது இந்த தொங்கலுக்குள்ளே அவன் வாழ்க்கை மாற்றப்படுது. அல்லேலூயா. சார் கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஓரளவு இந்த சிறகை செட்டே சொல்லிட்டேன். விளங்குதா? சரி, இப்ப இன்னும் கவனிங்க. அப்புறம் சிறகை சொல்ல போறேன். சரி, கவனிங்க. கொஞ்சம் வேகமா கவனிச்சா புரிஞ்ச. நான் இதே செய்தி ஆக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இன்னொரு செய்தி வச்சிருக்கேன், அது சொல்ல முடியாது. இதுதான் செய்தி இன்னைக்கு. அதை தோற்று கவனிங்க. இந்த சிறகு எதுக்குன்னா, செட்டை தான் பழக்க வைப்பது. டீச்சர் பார்த்துதான் மாட்டேன். இது என்ன தெரியுமா குழப்பம்? கவனிங்க, இதை கவனிக்கணும். அப்படின்னா இந்த உள் வாங்குறவங்க ரொம்ப கவனமா வாங்கணும். மோசே சொன்னாரு, 5 நாள் பிறக்குங்க, 6வது நாள் பிறக்கும்போது 2 நேரம் என்ன செய்யுங்க, பிறக்குங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 6வது நாள் பிறக்க போகும்போது 2 முறை பிறக்குதாங்க. அதுல மூப்பர்கள் வந்து சொல்றாங்க மோசேட்ட, ஆண்டவர் ஐயா அவங்க 2 முறையா பிறக்குதாங்க. ஏழை, நான் ஏற்கனவே சொன்னதான் செய்தான் அவன். ஆனா நீ என்ன செய்ய, நான் சொல்லும் போது கேட்கல. யாரு? மூப்பர்கள். 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி, 500 பேர் அதிபதியா இருக்கிற மூப்பர்கள் தப்புன்றாங்க. காரணம் என்ன? கேட்கல. கேட்க வேண்டியத கேட்கல. அந்த சோத்திரம். சிலருக்கு காது முயல் காதா இருக்கும். அதுதான் ஆண்டவருக்கு கோடி சோத்திரம். இங்க சொல்ல டங்குன்னு உள்ள போயிடும். அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒன்று காரியம். இப்ப நாள் கவனிங்க. இந்த பகுதி என்னன்னா, கவனிங்கள், சொல்லுங்க. சிறைகள் என்ன அர்த்தம்? அதுக்கு சரி, பறப்பதற்கு. எதுக்கு? சத்தம் சொல்லுங்க. பறக்குது. எங்க பறக்கணும்? உணவு கவனிங்க. மேல் நோக்கி தான் பறக்கணும். ஆனா பறக்காம எங்க இருக்கும்? இங்க டக்குன்னு கோழி போல் அடிச்சு அடுத்த விட்டு பறக்கும். பறக்குதா? இந்த மொட்டை மாடில இருந்து அடுத்த மொட்டை மாடி போகுது, அவ்வளவுதான் பறக்கு. ஆனா அதுக்கு நோக்கத்துக்காக கொடுக்கப்படல. இந்த சிறகு எதுக்குன்னா மேலோக்கி பறப்பதற்கு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28, 29 நினைக்கிறேன். கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ அது இல்லையே. வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து அந்த சிறகு எதுக்குன்னா மேலோக்கி பறப்பதற்கு. சட்டையை அடித்து மேலோக்கி பறப்பதற்கு தான் சிறகு. அடுத்த விட்டு பறப்பதில்லை. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன தெரியுமா, ஒருத்தன் பேசிட்டானா, ஒருத்தன் ஏசிட்டானா பயமா அந்த அடுத்த விட்டு தான் பறப்பான். அவன் ஏசானே அடுத்து விட்டு 10 விட்டு தாண்டி இருப்பான், அங்கதான் பறப்பான். எங்க? சிந்தனையில என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனையில பறப்பான். இதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஒருவன் சட்டை அடிச்சிருச்சு மேல் நோக்கி பறப்பான். ஒண்ணு சட்டை எதற்கு, சிறகு எதற்கு? பறக்க. வெறும் சொல்லாங்க மேல் நோக்கி பறப்பு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மேல் நோக்கி பறப்பு. சரி, 2வது சிறகு எதுக்குன்னா யோபு 9:29. யோபு 9:26 வாசிங்க முதல்ல. யோபு 9:26.
சரி, இந்த சிறகு எதுக்குன்னா வேகமாய் செல்வதற்கு. எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. வேகமாய் செல்வதற்கு சிறகு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப அங்க கழுகு தன் இறையின் மேல் பாய்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். வேகமாய் செல்வதற்கு. நமக்கு ஒரு ஒரு வேகத்தை சொல்றேன், எல்லா வேகம் சொல்ல முடியாது, ஒரு வேகம் சொல்றேன். இருக்கிற மிருகங்கள்லயே மான் தான் வேகமா ஓடுறது. இருக்கிற மிருகத்திலேயே மான் தான் வேகமா ஓடுறது. அப்ப கவனிங்க, எதுக்கு வேகம் அப்படின்னா, கவனிங்க, ஜெபத்துக்கு வேகம், அபிஷேகத்துக்கு வேகம், மான போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ளுங்க. சரி, அடுத்தது சொல்லுங்க. இந்த செட்டை எதற்கு? லூக்கா 13:34. லூக்கா 13:34. வேகம் வாசிங்க. லூக்கா 13:34. கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். ஜான் மறைஞ்சிருக்காரு. தள்ளி உட்காரு. பரலோகம் உன்னை ரொம்ப நம்பி இருக்கு, நான் ரொம்ப நம்பி இருக்கேன். கவனிங்க. திரும்ப வாசிக்க போறோம், நீங்க புரியும்படி திரும்ப வாசிமா. ஆண்ட்ரலைன் அங்க ரெண்டு இருக்கு. கோழி குஞ்சு. குட். கவனி அப்படி கவனி ஜோசா, கவனி. கோழி குஞ்சு இருக்கு. அப்ப கவனிங்க, என்ன அர்த்தம்னா, இந்த கோழியானது குஞ்ச தான் ஸ்தானத்துக்கு வளர்க்கு, எழுப்பி விடுது. இன்னொரு தலைமுறையை தான் சந்ததிக்காக எழுப்பி விடுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நானும் நீங்களும் நம்மில் பிறந்திருக்கிற பிள்ளைகளை ஆவிக்குரிய ஸ்தானத்துல எழுப்பி விடுகிற தன்மையை இங்கே குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தலைமுறையை எழுப்பிடுவதுதான் கோழியினுடைய வேலை. கோழி குஞ்சு. அப்ப அந்த கோழி குஞ்சு என்ன செய்யணும்? எழுப்பிடணும். பாருங்க, ஆபத்து வருதுன்னு கண்ட உடனே கோழி குஞ்சுக்கு தெரியாது, ஆனா கோழிக்கு தெரியும். அது கோழி ஒரு மாதிரி தான் பார்க்க, இப்படி மாதிரி கரண்ட பார்வை பார்க்கும். மேல உன் பிள்ளைய கொண்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கு. ஒரு அழகா சிக்னல் கொடுக்கும். சூப்பர். இப்பதான் சிக்னல்லாம் வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு கரெக்டா பெல் அடிக்கும். அடிச்ச நிமிஷத்துல எவ்வளவு ஆகாரம் கிடைச்சாலும் குஞ்சு ஓடி அம்மாட போயிடும். டக்குனு சிறைய வச்சிருவா, அவ்வளவு உள்ள போயிடும். ஆனா திமிரு பிடிச்ச குஞ்சு இருக்கு, என்ன சிக்னல் அடிச்சாலும் முடியாது அப்படின்னா அவன் கொண்டு போயிடுவான். அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். சிக்னலே இருக்குதான், எல்லைக்கிழவா அடுத்த தலைமுறைய உன்னை உருவாக்க. நான் சில வேளையில மாசலாமணிக்கு போன் பண்ணுவேன், பாஸ்டர் நேராயிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவேன், மனோவை சொல்லுவேன். ஏன் இவங்க ரெண்டு பொறுப்புல இருக்காங்க, வாங்கன்னு சொல்றேன். உங்களை யாருக்கு நான் போன் பண்ண மாட்டேன். பண்ணிருக்கேனா இதுவரை? பண்ண மாட்டேன். உங்களுக்கு பண்ணணும்னு காரியமே இல்லை, நீங்க வரணும், அதான் முக்கியம். உங்களுக்கு நான் போன் பண்ணி கூப்பிட்டோம்னா ஊழியமே இல்லை. இவங்களுக்கு ஒரு எல்கை தான். அதுக்கப்புறம் நான் போன் அவன் சொல்லிட்டு பாடிடுவேன், இனி போன் பண்ண மாட்டேன், நீங்க செஞ்சிடணும், வந்துடும் சொல்லிடணும். உனக்குதான் அதான் முடிவு கிளம்ப. இல்ல போன் மூலியமா மாறிடும், ஊழியமே எப்படி மாறிடும்? போன் மூலியமா மாறிடும். இப்ப கவனிங்க, இந்த சிக்னல் கொடுத்த அடுத்த நிமிஷத்துல எவ்வளவு பெரிய தூரத்துல இருந்தாலும் குஞ்சு ஓடி வந்துடும். இறை இருந்தாலும் இறையை விட்டுட்டு ஓடி வந்துடும். ஏன் அப்படின்னா, அந்த தாய் அந்த கோழிக்கு எதிரி வாரா, வந்துரு, வெளியே நின்னா கொண்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆராதனை என்பது ஒரு விசுவாசிக்கு சிறகு, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். ஓடி அடைக்கிற முகத்துட்டா ஒரு வாரம் நீங்க உங்க பிள்ளைகள் போக்குவரத்து அத்தனைக்கும் இந்த பிரசனத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்து கவனிங்க, இந்த செட்டைக்கு உள்ளதான் முட்டையை வைப்பாங்க. இந்த சிறைக்குள்ள தான் ஏன் வைக்காங்க?
அது கடைசி கட்டது. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கை முடிவை தான் சொல்லுவான். வழங்குதா? அது 21 நாள் அந்த கோழி அந்த முட்டைக்கு மேல படுக்கும். ஏன்? அந்த கோழியில் உள்ள அந்த உஷ்ணம், அந்த சூடு அந்த முட்டைக்கு மேல படணும். சில நேரத்துல கவனிங்க, சில நேரத்துல கோழி என்ன செய்யணும்னா ஒரு முட்டையை முன்னால வச்சிருக்கும். சில நேரத்துல அங்க தள்ளி பின்னால கொண்டு வரும். இப்போ இந்த முட்டை சொல்லும், அம்மா நேத்து முன்னால வச்சிருந்த, நீ பின்னால கொண்டு வந்துட்ட, இங்க தள்ளி இங்க கொண்டு வந்துடும், அவர் இங்க வந்துடும். இப்படி அங்கே தள்ளி கொண்டு போகும். இப்ப அந்த முட்டைக்குள்ள வேலை என்னன்னா, முன்னால இருந்தானே ஏன் பின்னால கொண்டு வந்த, இந்த பக்கம் இருந்தானே எங்கே கொண்டு வந்த அப்படின்னு கேட்கல. எங்க வச்சிருக்கோ தாயி அந்த செட்டைக்குள்ள செய்யணும், இருக்கணும். இருந்துட்டா அந்த உண்மையான அந்த சூடு அந்த முட்டைக்கு மேல இறங்கும் போது 21 நாள் கழிச்ச போது உள்ள இருக்கிற அந்த சாதாரண வெள்ளைக்கரு மஞ்சக்கருவும் ஒரு குஞ்சா மாறிடும், தாய போல மாறிடும். சரி, கவனிச்சாங்க. ஒருவேளை இருக்க முடியாது, உம்ம சட்டைக்குள்ள அடிக்கடி நீர் 2 பாத்ரூம் போயிருக்கு, அதெல்லாம் படுது அப்படின்னு ஒதுங்க கூடாது. இருந்துட்டா வெளியே போன கூப்பிட்ட, இருந்துட்டா கூப்பிட்ட இல்ல, இருந்துட்டா ஜீவன் வந்துட்டு அல்லேலூயா. ஆனா இல்ல அப்படின்னா கூப்பிட்ட. இந்த உலகத்திலே மோசமான நாற்றம் உள்ளது அந்த ஒண்ணுதான். அழுகுனது கூட அப்படி நாராது, கூப்பிட்ட கொடுமையானது. கவனிச்சுக்காங்க. இந்த பிரசனத்துக்குள்ள ஒருவன் வந்துட்டாங்கன்னா, உட்கார்ந்துட்டாங்கன்னா, அவனுக்குள்ள ஜீவன் பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சர்ச்சைக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, வாயத்தரங்க, பாடுங்க, துதிங்க அப்படி சொல்ல காரணம் தான் ஜீவன் உண்டாகத்தான், ஜீவன் உண்டாகத்தான். அப்ப நல்லா புரிஞ்சுக்காங்க. அப்போ அந்த பகுதி அப்போ கவனிங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, அடுத்த சந்ததி கீழே விழுந்து போக கூடாது. அப்போ தாய் பறவை அந்த கோழி தான் குஞ்சு என்ன செய்யணும், அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும். அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்கு, அதாவது ஜெபத்திலே, ஆராதனையிலே, பாடலிலே, ஊழியம் செய்வதிலே, ஆத்துமாவியம் செய்வதிலே, கத்திரிக்காய் கொடுப்பதிலே எழுப்பி விட வேண்டும். அல்லேலூயா. நாங்க இந்த காணிக்கைப்பட்டி ரொம்ப உயரமா வச்சிருக்கோம். அதனால இந்த சின்ன பிள்ளைகள் காணிக்கப்பட ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பார்க்கேன். அதுக்காக இன்னொரு காணிக்கப்படி செய்ய முடியாது, அது வேற விஷயம். ஆனா சிலர் அந்த பிள்ளைகள் கையில இருந்து புடுங்கி உள்ள போடுறாங்க, கண்டிப்பா போடாது. அப்படி செய்யாத, அந்த பிள்ளைய தூக்கி அந்த புள்ள போடட்டும். நீ பழக்க வைக்கிற பெஸ்ட் பழக்கம். நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்களை பின்பற்ற பலர் இருக்காங்க. அதை போடும்போது பரலோகம் பார்க்கு, அந்த பிள்ளைகள் மேல் பாதுகாப்பை கட்டளை. அதுக்கு வர தெரியாது, ஆனா நீங்க பழக்கப்படுத்துறீங்க. ஜோசுவா, நீனும் கெட்டு அவனையும் கெடுக்க, புரியுதா? அந்த அந்த பகுதியை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு நான் காணிக்கப்படல, விளங்குதா? என்ன விளங்குச்சு? என் கையில் தரல, அவனே போட்டான். எல்லாம் ஆளினால் அழகுராசா அப்படி போட்டான். எனக்கு கைகள்லாம் கிடுக்கிடுன்னு ஆடிச்சு. நம்ம இதுவரை நாளைக்கு ஆராதனை முடிவுக்குள்ள போட்டுருவேன், அது வேற விஷயம். எனக்கு காணிக்கப்பட்டல, நான் காணிக்க போடலைன்னா என்னோட என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே கிடையாது. நான் எந்த சர்ச்சை நடத்தணும், அந்த சர்ச்சில் முதல்ல நான் தான் பிரசயப்படுத்து வருவேன். நான் முதல்ல காணிக்க போட்டு, அப்பெல்லாம் காணிக்க பாட்டு கிடையாது, இப்பதான் காணிக்க பாட்டு. ஏன்னா நிறைய பேர் மணிப்பாசில கொண்டு வந்துட்டு அப்படியே வச்சுட்டு கொண்டு போயிருந்தாங்க, அதுக்கு தான் பாட்டு விளங்குதா? ஆனா நான் வரும்போதே போட்டுதான் உட்காருவேன். கிரேஸ் மாதிரி கேட்கும், நீ ஒரு உட்காரு, கொடுக்க முடியாது, உட்காரு. அப்படியா? போயா. ஆமா, என்னடா போட்டு கவனிங்க. கத்திர சோதனை நல்லா கவனிச்சாங்க.
மதர் கேட்கும், என்ன டேனியல் நீ காணிக்க போடுத? மதர் போட மாட்டாங்க, அவங்க வளர்த்த வளர்ப்பு வேற, என்ன வளர்ப்பு வேற. அப்ப நான் சொல்லுவேன், நான் தான் முதல்ல போடணும். அப்படி போடக்கூடாது, நீ தானே ஜோபடி எடுக்க போற, அது வேற விஷயம். நான் கர்த்தருடைய மனுஷன், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு அவருக்கு இருக்க உறவு அதுதான் இருக்கு. நான் அவருக்கு பயந்து போடுறேன். நான் போடலைன்னா சபையார் அடிச்ச மாட்டாங்க, போட மாட்டாங்க அவர் சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் மதர் போட்டாங்களா போல தெரியாது, நான் அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு மாறி போயிட்டேன், அதுக்கப்புறம் நடக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். அதான் அந்த குஞ்சு, அந்த கோழியினுடைய வேலை. அதான் கோழி குஞ்சு கதை புரிஞ்சு நம்புறேன். கதை சோத்திரம், அல்லேலூயா, கதை சோத்திரம். அடுத்த ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 10:20, பிரசங்கி 10:20 வேகமா வாசிக்கணும். இங்க கவனிங்க, நீ பைபிள் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டு பைபிள் எடு. பிரசங்கி 10:20 திரும்பாசிமா கவனிங்க, ஜோசப் கவனி. ராஜாவே மனதில் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானே படுக்கையில் நிந்தியாதே. கவனிங்க, இப்ப செட்டை சிறகு செய்தியை கொண்டு போகுது. என்ன கொண்டு போகுது? சத்தமா சொல்லுங்க. செய்தியை கொண்டு போகுது. அப்போ இந்த செட்டை சிறகு என்பது தேவனுடைய செய்தியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. சத்தமா அல்லேலூயா. முந்தின காலத்துல கவனிங்க, தந்தி, போன் இதெல்லாம் வருவதற்கு முன்னால புறா, கழுகு, காகம், பெரிய பெரிய பறவைகள்ல தான் அந்த செய்தி என்ன செய்வாங்கன்னா எழுதி பண்ணி அந்த இதுல உள்ள வச்சு அனுப்பிவிட்டுறாங்க. அது பறந்து போகும். ஒரு பறவை புதுசா வருதுன்னு சொன்னாச்சுன்னா ராஜாக்கள் கவனமா கவனிப்பாங்க. அவங்க தான் தொலைநோக்கு பார்த்து இருப்பாங்க. ஒரு பருவம் வருதுடா, எதுக்கு வருதுன்னு தெரியாது, என்ன பிரச்சனையே தெரியல அப்படின்னு செய்தி கொண்டு வரும். உடனே அதை வாங்கி படிப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, இவங்க மறுமுறை எழுதி கொடுப்பாங்க. அந்த செய்தியை சுமந்து கொண்டு வரும். அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்த முனஞ்சிப்பட்டி மூலக்கரப்பிக்குள்ள ஒரு இடம் இருக்கு. அங்க பறவை வருது. ஏன் வருது? ஒரு செய்தி சொல்ல வருது. அதுக்கு குஞ்சு பொறிக்கிற காலம் ஒண்ணு இருக்கு. அது எங்கதான் வருது? இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடத்துல செய்தி வருது. அப்போ ஒரு செய்தியை உலகத்துக்கு தெரியப்படுத்துது. அப்புறம் அது 3 மாசமோ 4 மாசம் 5 மாசம் இருக்கும், குஞ்ச பொறிச்சிடும். அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியம் எழுத்தாரேன், கவனிங்க. இது வருகிற வழி முழுவதும் கவனிங்க, வருகிற வழி முழுவதும் கடல் பிரயாணம். கடல் எனக்கே தெரியாது. ஒரு காலேஜினுடைய பிரின்சிபால் இந்த பேச்ச பேசினாங்க. அது வரும்போது ஒரு ஒரு கட்டைய கொத்தி கொண்டு வருமா. கட்டைன்னா பெரிய கட்டெல்லாம் இல்ல, ஒரு சின்ன இவ்வளவு தண்டியில உள்ள கட்டையை கொத்தி கொண்டு வருமா. ஏன் கொண்டு வரும்? நீண்ட தூரம் பறக்கு, அப்போ தாகம் எடுக்கும். அப்போ கடல்ல இறங்குமா, இறங்கும் போது கட்டையை போடுமா. அந்த கட்டைக்கு மேல அது நின்றுக்கிடுமா, அங்க தண்ணி குடிக்கும், அங்க வர மீனை அது சாப்பிடும், திரும்ப போகும்போது தூக்கும். என்ன அறிவு, என்ன அறிவு, என்ன தெளிவு வரீங்களா? பாருங்க, இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். நான் சொல்லுது என்னன்னா, இந்த சிறகினுடைய தன்மை என்ன சொல்லுது அப்படின்னா, செய்திய கொண்டு போகுது. அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. இஸ்ரவேலின் செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப கவனிங்க, அவளுக்கு நிறைவான பலன் எப்படி கிடைச்சு? அவ அடைக்கலம் முகந்து ஒரு அடைக்கலத்துல வந்தா. நான் பழசெல்லாம் விட்டா,
அவளுக்கு நிறைவான பலனை கிடைக்க செய்தார். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு அடைக்கலமாய் கர்த்தர் தந்திருக்கிற இயேசுவின் நாமம் இருக்கிறது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமம் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த சிறகுக்குள்ளே நீங்க வரும் பொழுது இந்த சிறகு என்ன சொல்லும்னா, இவன் ஜெபத்துக்கு வந்துட்டா, உபவாசத்துக்கு வந்துட்டா, கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டா அப்படிங்கிற செய்தி எங்க சொல்லும்? மேல சொல்லு, மேல சொல்லு. அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியங்கரமாய் பலனை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா சேகர் மனைவிக்கு அவன் சொன்னான், போன வாரத்துக்கு முதல் வாரம் வந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோட்டு போனான். என்ன ஐயோ, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 4 லட்சம் கொடுத்தா தான் கவர்மெண்ட் என்ன செய்யும், மாற்றி வரும். எங்க கவனிங்க அப்படின்னு சொன்னான். அங்க கடன் வாங்கலாமா, இங்க கடன் வாங்கலாமா, இங்க கடன் வாங்கலாம், அங்க கடன் வாங்கலாமா, இங்க கடன் வாங்கலாமா அப்படின்னு ஒரே விட்டல். என்னையும் ஒரு மாதிரி பார்த்தான். அதுதான் எனக்கு ஒன்றும் வழி இல்லை. ஆனா நான் நல்லா ஜோம் பண்ணேன், என்ன ஜோம் பண்ணேன். அவன் இறங்கி போயிட்டான். ஆனா கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு பைசா செலவு இல்லாம கடலூர் இருந்து டிரான்ஸ்பர் ஆகி செங்கோட்டை வரதுக்கு வாய்ப்பை கட்டளையிட்டார். அதே மாதிரி பணம் கொடுத்தும் களக்காட்டுக்கு வந்திருக்காங்க. 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து களக்காட்டு வந்திருக்காங்க. ஆனா நாங்க பைசா கொடுக்கல, அவன் தானே வாங்கிக்கிடுவோம். ஆமா, புரியுதா? நாங்க அந்த துணில இருக்கிறோம். அப்ப என்னன்னா ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? இவ்வளவு கஷ்டத்தின் பாதையில யாரோ ஒருவருடைய சிறகு செய்தியை மேல கொண்டு போய், அது யாரோ எனக்கு தெரியாது, மேல கொண்டு போய் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் உண்டாயிருக்கிறது. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, அந்த செய்தியை கொண்டு போகிறது அந்த செட்டை என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா தேவதூதர்கள் இறங்குறாங்க, ஏறுறாங்க. இதுக்கு மேல இருந்து நன்மையை கொண்டு வருவதற்கு. நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை கொண்டு அங்க வைப்பதற்கு. நீங்க இந்த பகுதியை நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன். இப்ப புரிஞ்சுக்காங்க, கவனிங்க. நான் காலையில் நடந்த ஆராதனையில சொன்னேன், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4:5 வாசிங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4:5. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். இந்த ஒண்ணு மட்டும் இதுல விளக்குறேன், அடுத்து வேகம் மட்டும் சொல்ல நான் அறியும்படிக்கு. கவனிங்க, காலைதோறும் எழுப்புகிறார். கவனிங்க. இப்ப செவி திறந்திருக்கு. கவனிங்க, காலைதோறும் எழுப்புறார். நீ கவனிங்க, நீ புரியும்படி சொல்ல, நீ புரிஞ்சுக்காங்க. கவனிங்க, காலையில எந்திக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தரும்போது எந்திரிச்சிருக்க. இப்ப அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு, கிளவாசிமா. அண்டர்லைன், நான் எதிர்க்கவும் இல்லை. போதும். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியாது. காலில் வந்து 6:30 வந்தவங்களுக்கு புரியும், நான் விளக்கிறேன். கிரேஸ் கவனி. காலில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுப்புத, எழுப்பிட்டேன். எழும்புன உடனே சரீரம் சொல்லும், மணி 3 தான் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் படு அப்படின்னு சொல்லும். அப்ப என்ன செய்யறா, ஆண்டவரை நீ எதுக்க என்ன செய்த? எதுக்க உன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க ஆண்டவர் ஜெபம் எழுப்புறாரு. எழுப்பி உட்கார்ந்துட்டு திரும்ப படுக்க, நீ ஆண்டவர் எதுக்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சோதரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் 4-5 பாட்டு பாடின பிற்பாடு திரும்பவும் கண்ணு சொக்கும். அப்ப நீ பின்வாங்குத. 1 மணி நேரம் ஜெபம் அல்லது 2 மணி நேரம் ஜெபம், பின்வாங்குற, தொடங்குற, ஆனா என்ன செய்யல, முடிக்க முடியல, பின்வாங்குத. கர்த்தர் சொல்லுதா, ஏன் மேல செய்தி போல நீ கர்த்தரை எதுக்க பின்வாங்குத? ஜோமனை எந்திக்க, எழுச்சி உட்காந்துட்டு எதுக்க ஃபர்ஸ்ட் எதுக்க, அப்புறம் பின்வாங்குற. அவன் சொல்றான், என்னை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எழுப்புகிறார். விளங்குதா? காலைதோறும் எழும்புறேன்,
கல்விமா நாவை தருகிறார், கற்றுக்கொள்ளும்படி செவியை திறக்கிறார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. இப்ப இல்லைங்களா, இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னே பிரசங்கமா தெரியாது. இதுக்கு மேல உள்ளவரை பிரசங்கம் பண்ணுவாங்க, அடுத்த வார்த்தை தெரியாது, எனக்கும் தான் தெரியாது. ஆமா, இந்த மாசம் தான் நான் படிக்கும் போது என்னை வெளிச்சம் தந்தார். ஏன் எதிர்க்கல, ஏன் பின்வாங்கல அப்படின்னு சொல்லுத, என்ன விஷயம் அப்படின்னு நான் என்ன யோசிச்சு பார்த்தேன். நீ எத்தனையோ முறை எழுப்பியிருக்க, அது நோயா அப்படி எழுப்புன, ஆனா என்ன செஞ்சுட்ட, எழுத்துட்ட. மணி இன்னும் 3 ஆகல அப்படின்னு செஞ்சுட்ட, படுத்துட்ட, எழுத்துட்ட. அந்த நேரத்துல ஒரு எழுப்பு எதுக்கு? மிஷினரிகளுக்காக, நாட்டில் நடைபெறுகிற பொருளாதார கிரியைகளுக்காக. ஆண்டவர் உன்னை ஜெபம் பண்ண எழுப்புற, பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண எழுப்புற. ஆனா திரும்பவும் நீ எதுக்க அவன் சொல்லி என் ஆண்டவர் உணர்த்தினார். நான் கண் கலங்கி அழுதேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் கவனிங்க, நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் எழுப்பும் போது நான் எதிர்க்க கூடாது. அப்புறம் சொல்லுங்க, பின்வாங்க கூடாது. ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவான்னு சொல்லியாச்சா, அது ஜெபம் முடிவல்ல. சரி, தூக்கம் வந்து வச்சுக்காங்க, எதிர்ச்சிருங்க. அப்படியே தூக்கம் வருதா, முகத்து சோப்பாடு கழுவுங்க. அப்படியே தூக்கம் வருதா, எனக்கு திண்ணீர் சோத்திரம் பண்ணுங்க. தப்பு இல்லை. நீங்க அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அதான் முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சட்ட செய்தி என்ன செய்து கொண்டு போகுது. சரி, நான் இப்போ இன்னொரு பகுதியை நான் வந்து சொல்லி ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனி, சிம்பிளா சொல்லிடுறேன், புரியும்படி சொல்லி ஒரு முறை. அதாவது குஷ்டரோகிகள் 2 புறா கொண்டு போகணும். அது லேவியராமத்துக்கு இப்போ விளக்காண்டா, லேவியராமத்துக்கு 2 புறா கொண்டு போகணும். கவனிங்க, 2 புறா கொண்டு போய் ஒரு புறாவை வெட்டணும். அந்த வெட்டி ஒரு கலசத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது அப்படியே அங்க லேவியராமத்துல படிக்கலாம் இருக்கும். இந்த ரத்தத்தை அதுல ஊத்தணும், தண்ணியில சேர்ந்து ரத்தமும் தண்ணீரும் கலந்த உடனே உயிரோடு இருக்கிற புறாவை அதுக்குள்ள முக்கி பறக்க விட்டுருவாங்க. இது வெளியே போன உடனே கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். அப்புறம் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. உலக காரியத்துக்கு மறைக்கப்பட்ட சிறகு. அல்லேலூயா. இப்ப விடப்பட்ட இந்த புறா தான் இஷ்டப்படி பறக்க முடியாது. எங்க தேடும்? எதையாவது ஒரு கண்மலைக்கு அடைக்கலம் தேடி போகும், அங்க போய் உட்கார்ந்துக்கணும். அங்கேயும் கொல்வதற்கு இடம் வரும். அப்பொழுது அந்த புறா தன்னை உண்டாக்கிற தேவனை சத்தம் போட்டு கூப்பிடும். அப்போ தேவ பாதுகாவல் அந்த புறாவுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதா? ரொம்ப நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் கவனிங்க, இன்னொரு தன்மை இருக்கு, இது நனைஞ்ச சிறகு. அப்புறம் இன்னொரு தன்மை இருக்கு, புறா ரெக்கைய உள் ரெக்கைய வெட்டுவான். அது பறக்க முடியுமா? முடியாது. இப்படி நிறைய உள் ரெக்கை வெட்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. கவனிச்சுக்காங்க. நீ கவனி, ஒன்னேதான் நீ உனக்கு திருமணமாகி இன்னொரு வீட்டு போகும்போது உனக்கு வர நல்ல மணவாளை நீ கடந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சேன்னு கேட்பான். அதனால தங்கமா இருக்கானே, பொண்ணா இருக்கானே, வெள்ளியா இருக்கானே, அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லி சொன்னா உன் ரெக்க விட்டு போச்சு. அப்புறம் நீ காலமெல்லாம் வெட்டப்பட்ட பறவை, பறக்க முடியாது. கோலத்தனமா, அறிவினமா, புத்தினமா போன உடனே அத்தா சொத்தா கித்தான்னு எல்லாம் சொன்ன உடனே அவன் ஒரே கொத்தா கொத்தி கொன்னுருவான். இது பேதமை விளங்காது. புரியுதா? அப்புறம் என்ன சொன்னாலும் ஒட்டாது. புரியணும். அவன்கிட்ட 1000 ஓட்டம் இருக்கு, அவன் சொல்ல மாட்டான்.
விளங்கி கொள்ளுங்கள். நான் திரும்ப சொல்லுறேன். அப்ப இந்த புறா அந்த பகுதி சென்னு சொல்லுங்க, வாசிக்கான சொல்லியிருந்தேன். ஈ இருக்க ஈ அது எங்க வந்து விழுந்துச்சு? தைலக்கா. குட் குட், நல்லதுதான் விழுந்துச்சு. ஆனா அது திங்க வந்துச்சு உண்மை. ஆனா கொஞ்சமா நின்று பறந்து தெரிஞ்சிருக்குமானா தப்பிருக்கும். ஆனா தின்ன கேடு கூட கொஞ்சம் தின்னதுனால முக்கிட்டு கொன்னே விட்டு பறக்கக்கூடியது செத்து போச்சு. சார் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் நோவா பேழையை விட்டு ஒரு காகம் வெளியே வந்துச்சு. உள்ள போச்சா? வரும் போகும், வரும் போ, உள்ள வரல, வரும் போகும். ஏன்? கீழே நிறைய ஆகாரம் இருக்கு. குட். நோவா கொஞ்சம் தான் கொடுக்காரு. இப்ப இங்க செத்து கிடக்கு, அங்க செத்து கிடக்கு, அங்க செத்து இங்க கிடக்கு, தின்னு தின்னு தண்ணி ஆயிடுச்சு. இப்போ பறக்க முடியாது. ரெக்கை இருக்கு, தின்னு கொடுத்து பறக்க முடியாது. இப்போ ஆவிக்குரிய ஜீவத்துல ஜெபத்துல பறக்க முடியல, ஆவியின் அனுகிரகத்துல பறக்க முடியல, வசனத்துல பறக்க முடியல, தின்னு கொளுத்தாச்சு. அது சோத்துட்டேலோயா. நான் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு நான் சொல்லல, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நானுடைய நிறைவுக்கு கூட வரும். சொல்லேலோயா. கத்திர சோத்திரம். இந்த மாதிரி தன்மைகள் இருக்கணும். ஆனா கவனிங்க, நம்ம பறக்கூடாமல் தடுக்கிற 3 காரியங்கள் வேகமா சொல்லியிருந்தேன். 1 இச்சை. என்னது? இச்சை. அருமையான சிம்சோன் நல்ல ஆவிக்கு நல்ல பறந்தான். இச்சையில விழுந்தா பறக்க முடியல. சின்னதுதான். கவனிங்க, இச்சை என்பது சின்ன விலை தான். விழுந்துட்டா புடுங்கி தூரப்படணும். புடுங்கலையா மரமாயிரும். லிசன், கவனிங்க, சின்னதுதான். விழுந்துட்டா முளைச்சிடும். விழுந்த உடனே புடுங்கிறது. உன் குடும்பத்தை கெடுப்பதற்கு, உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு, ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுப்பதற்கு மாம்சமான இச்சை ஒரு வாழ்க்கையை விழும்போது, இது தப்பா விழுந்துட்டு அவளை அறிந்த உடனே புடுங்கி தூர போட்டோம். சொல்லுயா. அத பொன்மங்கி நிலவும் அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இப்ப எனக்கு பாட தெரியாது, சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த அனுபவத்தை வச்சுதான் அந்த காலத்துல பாட்டு பாடினாங்க. 2வது உலக சிநேகம். உலக சிநேகம். கத்திர சோத்திரம். உலக சிநேகம். கத்திர சோத்திரம் அப்படின்னா என்ன இருக்கு? கவனிங்க, கொஞ்சம் வேகமா சொல்லியிருந்தேன். இந்த உலக சிநேகம் என்பது எப்படின்னா, உங்க கையில நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்தை உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க. எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் சேர்த்து வைங்க. அப்படியும் உங்களுக்கு நிறைய பணம் இருந்தா ஊழியத்துக்கு கொடுங்க. என்ன செய்யுங்க? சதம் சொல்லுங்க, சதம் சொல்லுங்க. எனக்கு வேற என்ன, என் மகா தம்பி மகா சொல்லுவா, முதல் மாச சம்பளம் பெரியப்பா உங்களுதா. அப்படியா? இன்னும் முதல் மாச சம்பளம் வாங்கலுக்கு இல்லை அப்படின்னு நான் மனசு நினைச்சிக்கிட்டே இருக்கேன். சரி, என்னைக்காவது வரும். அதே மாதிரிதான் படுத்துட்டு சொல்லியிருக்கான். பெரியப்பா முதல் மாச சம்பளம் இந்த ஊழியத்து தான் பெரியப்பா. சரிப்பா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தான் சொல்வது ஈஸி. ஆனா அதே நேரத்துல அந்த பணங்களை உலகம் ஒரு ட்ரெஸ் எடுக்க போறாங்க, ஒரு செருப்பு எடுக்க போறாங்க, காரியம் போறாங்க, எல்லாம் அழிச்சுவாங்க. பணம் வேஸ்டா போயிருது. ஆனா அதே நேரத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, ஒரு சாப்பாட்டுக்கு, ஒரு வெள்ளி அடிப்பதற்கு, வார பிரசங்கியாருக்கு ஒரு காரியம் கொடுப்பதற்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆனா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, இவங்களுக்கு பட்டாமிரதம் எடுத்து தீர்த்துருவான். இதுதான் உலகம். கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக செலவழிப்பது தப்பு இல்லை. ஆனா ஆடம்பரமாக வேணா காரியமாக ஒரு சேலை இருக்கும்போது 10 சேலை இருக்கும்போது திரும்பவும் 4 சேலை எடுப்பது உலகம். உலகம் உலக ஆடம்பரம். கசுலேலூயா. கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில சொல்லுங்க, நம்மை கீழே தள்ளுவதற்கு மறைவா கண்ணி வச்சிருக்கான்.
நேரா வைக்கல, எப்படி வச்சிருக்கான்? சத்தமா சொல்லுங்க. மறைவா வச்சிருக்கான். மறைவா. யானையை பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா பெரிய குண்டு தோண்டுவாங்க. குண்டு தோங்கி மேல பெரிய கம்பு தான் பறத்துவாங்க. பறத்தி மேல இலையெல்லாம் போட்டு வச்சு கரெக்டா மூடிடுவாங்க. யானை சொகுசா அருவார். அவ்வளவுதான், திரும்ப ஏறிட முடியாது, ஒரு வழி வராது. அப்புறம் சத்தியம் பண்ணி காரியம் செய்து இது பண்ணி அதுக்கப்புறம் கேட்ட ஒருபாடு அது சத்தியம் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் கவனிங்க, கையில கிடைச்சிடும். இப்போ மனுஷன் அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து பிச்சை எடுக்க வைக்கும், தெருவா கடற்கரையா இல்லைன்னா தண்ணி அடிக்க வைக்கும். இதுதான் நடக்கு. அது எவ்வளவு மகிமையா செய்ய வேண்டிய வேலை. காரணம் என்னன்னா, மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. நாம் பறப்பதற்கு 3 தடை. 1 இச்சை, 2 உலக சிநேகம், 3 மறைவான கண்ணி. கண்ணை முடிச்சோம் பண்ண போறோம். செட்டை என்றால் என்னன்னு சொல்லிட்டேன், சிறகு என்னன்னு சொல்லிட்டேன், அதனால நன்மை என்னன்னு சொல்லிட்டேன்.